வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிட மூற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிட மூற்றார் உறவினரும் கூடுவிட்டே உணாவி போனால் கூட உன்னோடே வருவதென்ன. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அநேக விசுவாசிகளுக்கும் சரி, அநேக கிறிஸ்தவர்களுக்கும் சரி விளங்காத ஒரு சப்ஜெக்டு என்ன என்றால், இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது என் பிதாவே என்று கூப்பிட்டார். என் பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அவர் வேறொருவர் இருக்கிறார் என்கிறதான ஒரு யோசனை வந்து விடுகிறது. அவர்தான் இவர், இவர்தான் அவர். எப்படி என்றால், யோவான் அவரே இயேசப்பாவே சொல்லியிருக்கிறார். யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை பாவத்தில் சாவீர்கள் என்றார். இரண்டாவது யோவான் 1:10 சொல்லியிருக்கிறார். அவர் பூமியில் இருந்தார், உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை, அவ்வுலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அற்புத அடையாளங்களை செய்தார். மரித்தவர்கள் உயிரோழ்ப்பான், காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினார். அநேக அற்புதங்களை செய்தார். கடவுள் என்பதை நிரூபித்தார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவர் இந்த பூமியிலே 33 வருடம் பூமியிலே இருந்து அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவருக்கு நிறையா பேர் இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. மரிக்கும் பொழுது இப்படி சொன்னாரே, மரிக்கும் பொழுது இப்படி சொன்னாரே என்றார்கள். அவர் அதாவது நானே அவர் என்று சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார். ஜாக்கிர் நாய்க்கர் சகோதரருக்கு நான் சொல்லுவதென்றால், இயேசு கிறிஸ்து யோவான் 8:24 நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நானே அவர் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், முதலில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் பூமியிலே வந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதுதான், அவர் வார்த்தையாயிருந்தார், மாம்சமாய் பூமியிலே இயேசு எனும் நாமத்தில் வந்தார். அவர் போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றினார். பரிசுத்தாவியானவருடைய கிரியை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். 3 கடவுளும் ஒருவரே தான். அதாவது ஒரு டிரைவர், கவர்மெண்ட் டிரைவர் இருந்தால் பப்ளிக்கில் அவர் தான் டிரைவரு. வீட்டுக்கு வந்தால் கணவன் அவரே தான் மனைவிக்கு கணவர். 2 ஒன்று தான். அதே போல் பிள்ளைகளுக்கு அவரே தான் தகப்பன். இந்த 3 இடத்திலையும் ஒருவரே தான் பிரியமானவர்களே. இதே போல தான் திரியேக தீபம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் பூமியிலே வந்தது. இயேசு எனும் நாமத்தில் அவர் பூமியிலே வந்து பரிசுத்தாவி, அவர் போகக்கூடிய டைம் முடிஞ்சு பரிசுத்தாவியானவரை பூமியில் அனுப்பி எல்லாவர் மேலும் தூய ஆவியை ஊற்றி இப்பொழுது ஆவியானவருடைய செயல்பாடு கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 3 தெய்வம், 3 ஒருவரே. அதே போல தான் டிரைவர் என்று சொல்லுகிறவர் அவரே தான், மனைவிக்கு கணவர், பிள்ளைகளுக்கு தகப்பனும் அவரே தான். 3 சப்ஜெக்டும் அவரே தான். மனைவிக்கு கணவரும் அவரே. இப்படியாக ஒருவரே தான். டைமிங் தான் வித்தியாசமாக இருக்கிறது. திரியேக தெய்வம், திரியேக கடவுள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் ரோல் மாடலாக இந்த பூமியிலே வாழ்ந்து காமித்திருக்கிறார். என் பிதாவே என்று சொன்னால் அவரைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல சூனியமாக இருக்கிறதுனால தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அவர் இறைவனாக இருக்கிறார். 1000 முறை அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பார், கோடி முறை மரித்தாலும் உயிரோடு இருப்பார். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவர்.
மனிதர்களுக்காகவே ரோல் மாடலாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டி மரித்து உயிரோடு எழும்பி வந்தார். அருவாளோ கொடுவாளோ எடுத்து வெட்டி 4 பேர்த்தை வெட்டி விட்டு அவர் இறங்கி வர முடியவில்லை. இல்லை தூதர்களை கூப்பிட்டு அவர்களெல்லாம் அழித்திருப்பார்கள். அது பெரிய காரியம் அல்ல. இயற்கையை வெல்ல வேணும். சூப்பர் நேச்சுரல். அவர் கடவுள் என்பதை நிரூபித்திருக்கிறார். பிரியமானவர்களே, காற்றையும் கடலையும் அதட்டினார். மரித்து 4 நாள் பிணத்தை உயிரோடு எழுப்பினார். தண்ணீர் மேல் ஜலத்தின் கடலின் மேல் நடந்தார். அவர் நம்மோடு இருக்கின்றார். அவரை விசுவாசியுங்கள், நம்புங்கள். திரியேக தெய்வம் ஏசப்பா. ஆமேன். விசுவாசிங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.